அந்த 2 டேட்டா இருக்கு. ஒண்ணு காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒன்லி அந்த சவுண்ட் அந்த வந்து காக்பிட்ல வந்து பைலட்ஸ்குள்ள பேசிக்கிறது, அல்லது ஏடிசி கன்வர்சேஷன், அல்லது எனி சவுண்ட். ஒரு பேங், ஒரு பேர்ட் அடிச்சா கூட பயங்கரமான சவுண்ட் கேட்கும். எந்த சவுண்ட் அதுக்குள்ள கேட்டாலும் அது சிம்பிள் டேப் ரெக்கார்டர். ஆனா என்னன்னா, அது வந்து அவ்வளவு ஹீட்லயும் அவ்வளவு இதுலயுமே இம்பாக்டையுமே தாங்கக்கூடிய அளவு ஒரு சேஃபான ஒரு இடத்துல வைக்கிறது தான் பிளாக் பாக்ஸ். இன்னொன்னு தான் வந்து டேட்டா ரெக்கார்டர், ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர். இந்த டேட்டா ரெக்கார்டர் கடைசி 25 மணி நேரத்துல என்னென்ன இன்புட் பைலட் பண்ணாங்க, என்ன அவுட்புட், இன்ஜின் கண்டிஷன்ல இருந்து இவங்க ஃபிளாப் டிப்ளாய் பண்ணாங்களா, பண்ணலையா, லேண்டிங் பண்ணாங்களா, பண்ணலையா, எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஆச்சா, எதனால ஃபெயிலியர், ஓரளவு எல்லா பேராமீட்டரும் அதுக்குள்ள இருக்கும். இப்ப சப்போஸ் அவங்க ஃபிளாப் டிப்ளாய் பண்றதா நினைச்சிட்டு வேற ஏதாவது பண்ணிருந்தாங்களோ அதுவும் காமிக்கும். சோ அது மாதிரி எல்லா டீடைல்ஸ் காமிக்கும். இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், சிம்பிள் கிடையாது. இப்ப நிறைய பைலட்ஸ் வந்து முதல்ல உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட், மேஜர் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா இது எனக்கே அதிசயமா இருக்கு. இதுதான் முதல் தடவை வரலாற்றுல பைலட்ஸ் யூசுவலா ஸ்பெகுலேட் பண்ண மாட்டாங்க, காரணத்தை சொல்ல மாட்டாங்க. எப்பயுமே பைலட்ஸ் பாத்தீங்கன்னா வருவாங்க, இன்னைக்கு இந்த இடத்துல புறப்பட்டது ஒரு சாதாரண உங்களுக்கு அந்த என்ன நடந்ததுங்கிறத மட்டும் தான் சொல்லுவாங்க, அதுக்கு மேல ஒரு பிட் கூட போக மாட்டாங்க.